ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க வலியுறுத்தி அதிமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். வரும் 18ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என அறிவிப்பு. ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்வு. அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. அரசியல் கட்சியின் உள் விவகாரங்களை விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு. இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பது போல் காட்டுகிறது தேர்தல் ஆணையம். அதிமுக தொடர்பான வழக்கின் தீர்ப்பு குறித்து சி.வி. சண்முகம் விமர்சனம். விஜய் கட்சியுடன் தேமுதிக கூட்டணியா? விஜயிடமே போய் கேளுங்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் காட்டம். இஸ்லாமிய பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பினருக்கு ஐநா பொதுச் செயலாளர் வேண்டுகோள். மீண்டும் ஒரு மோசமான நிகழ்வு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என தீர்ப்பு வழங்கியிருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்தது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. இது தொடர்பான வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருப்பதால் மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இத்தடையை நீக்க கோரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் அதிமுக எம்பியுமான ரவீந்திரநாத், முன்னாள் அதிமுக எம்பி கே.சி. பழனிசாமி மற்றும் அக்கட்சியை சேர்ந்த புகழேந்தி தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. அனைத்து வாத பிரதிவாதங்களையும் விசாரித்த உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதித்த தடையை நீக்கி நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். மேலும் சின்னம் ஒதுக்கீடு சட்டத்தின்படி இந்த வழக்கை ஆணையமே விசாரிக்கலாம் என்றும் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு அரசியல் கட்சியின் உள் விவகாரங்களை விசாரிக்கும் உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என குறிப்பிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறினார். நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அந்த அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது என அந்த மனுவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மூலம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பது நிரூபணம் ஆகியிருக்கிறது என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு கூட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மத்தியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்தது தொடர்பான செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தனது வீட்டில் தொண்டர்களுடன் ஆலோசனை ஏதும் நடைபெறவில்லை என கூறினார். நாள்தோறும் தன்னை சந்திப்பதற்கு தனது வீட்டில் தொண்டர்கள் கூடுவது வழக்கமானதுதான் என்றும் அவர்களுடன் ஆலோசனை ஏதும் நடைபெறவில்லை என்றும் கூறினார். பொதுக்கூட்டத்திற்கான அழைப்பிதழ் வழங்கவே நிர்வாகிகள் தன்னை சந்திக்க வந்ததாக குறிப்பிட்ட செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழா குறித்து தான் பேசியது அத்தோடு முடிந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். அண்மையில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட அத்திக்கடவு திட்டம் தொடர்பான விழாவில் கட்சியின் முன்னோடிகளான எம்.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதாவின் உருவப்படங்கள் இடம்பெறாதது குறித்து செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியிருந்தார். இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறுகிறது என்று அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குமாஸ்தா வேலை மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தின் வேலை என்றும் ஒரு கட்சியில் ஏற்படுத்தும் திருத்தங்களையும் மாற்றங்களையும் பதிவு செய்வது மட்டுமே தேர்தல் ஆணையத்தின் பணி என்றும் சுட்டிக்காட்டினார். ஒரு அரசியல் கட்சிக்குள் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக அதை விசாரிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தேர்தல் ஆணையம் முறைகேடாக பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டிய சி.வி. சண்முகம், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை அழைத்து விளக்கம் கேட்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களே இல்லை என நடிகர் கஞ்சா கருப்பு சினிமா வசனம் பேசியிருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியம் விமர்சித்துள்ளார்.
திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் மா சுப்பிரமணியம் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் கஞ்சா கருப்பு தனது மகனின் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றபொழுது அங்கு மருத்துவர்களே இல்லை என பேசியது பற்றி குறிப்பிட்டார். செத்துப்போன பிணத்திற்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் என கஞ்சா கருப்பு சினிமா வசனம் பேசியிருப்பதாக விமர்சித்தார். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என்ற தவறான குற்றச்சாட்டை கஞ்சா கருப்பு முன்வைத்து இருப்பதாகவும் மா சுப்பிரமணியம் குறை கூறினார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுத்திட வலியுறுத்தி சென்னையில் வரும் 18ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் சிறுமியர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆட்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களும் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகின்றன என்றும், இதன் காரணமாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் வன்கொடுமைகளை தடுத்திடவும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை இரும்பு கடம் கொண்டு ஒடுக்கவும் திமுக அரசை வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் அதிமுக மாணவர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா, அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை, பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரின் பதவிக்காலம் விரைவில் முடிவுக்கு வருகிறது. இதனால் திமுக சார்பில் கமலஹாசனை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைமை அலுவலகத்தில் கமலஹாசனை அமைச்சர் சேகர்பாபு நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து இருவரும் பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு பள்ளி முதல் ஓடும் ரயில் வரை தமிழகத்தில் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை என்றும், சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்படுவது வேதனைக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் அமைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி திமுக அரசு வீழ்ந்து அதிமுகவின் நல்லாட்சி அமைவதுதான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை வலியுறுத்தும் வகையில் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் தனது பெயருடன் "Say Yes to Women Safety and AIADMK" என்ற வாசகத்தை இணைத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக மற்றும் நடிகர் விஜய் கட்சியுடனான தேர்தல் கூட்டணி பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். தங்கள் கட்சி 20 வருட அனுபவம் கொண்டது என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். தேமுதிக கொடி அறிமுகம் செய்யப்பட்டதன் வெள்ளி விழாவை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கொடியேற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த போதே தங்கள் கட்சிக்கான ராஜ்யசபா பதவி கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதாக கூறினார். ராஜ்யசபா தேர்வுக்கான நாள் வரும்போது தேமுதிக சார்பாக யார் டெல்லிக்கு செல்வார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்றார். அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையில் கருத்துக்களை கூற விரும்பவில்லை என கூறிய அவர், 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக இருக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார். திருச்சியில் சுமைப்பணி தொழிலாளர் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு தனியாக நலவாரியம் அமைக்க வேண்டும், மொத்த சரக்கு பரிவர்த்தனையில் 2% சுமைப்பணி தொழிலாளர் நல வாரியத்திற்கு ஒதுக்கிட வேண்டும், வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இடையே போராட்டம் நடைபெற்றது. இனியும் மாநில அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் ஏப்ரல் மாதத்தில் கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடைபெறும் என சுமைப்பணி தொழிலாளர் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. வரலாறு, சுற்றுலா ஆகியவற்றின் முக்கியத்துவம் மற்றும் வணிகம் போன்ற தொழில் பெருக்கத்தையும் கருத்தில் கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம்,
தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஆகிய 3 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்திட அரசு உத்தேச முடிவு எடுத்துள்ளது. இது தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பரிசீலனை செய்து அதன் அடிப்படையில் அரசிதழ் வெளியிட்டுள்ளது. இதையடுத்து உத்தேசிய நகராட்சிகளின் வார்டுகள் மற்றும் எல்லைகளை வரையறை செய்து நகராட்சிகளுக்கான அடுத்த தேர்தல் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.